நிறைய பேர் மலச்சிக்கல் தொந்தரவு அதாவது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ கான்ஸ்டிபேஷன்னா என்ன காரணங்களால கான்ஸ்டிபேஷன் வருது, அதை எந்த மாதிரியான உணவு முறை மூலிமா நம்ம சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஐம் டாக்டர் பொற்கொடி ஹரி, சித்த மருத்துவர். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு டாக்டர் பொற்கொடி ஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. கான்ஸ்டிபேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஷன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பெயின்ஃபுல்லாக இருக்கும். மோஷன் போகும்போது ரொம்ப ட்ரையாக ஹார்டாக இருக்கும். இல்லைனா வாரத்துக்கு 2 to 3 டைம் தான் மோஷன் போயிருப்பாங்க. அப்படியே போனாலும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்குலாம் தான் கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னு அர்த்தம். எந்த மாதிரியான காரணங்களால் கான்ஸ்டிபேஷன் வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேஜர் காசே நார்ச்சத்து. அதாவது நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருளாக சாப்பிடாமல் இருப்பீங்க. ரெண்டாவது உங்கள் உடம்புக்கு தேவையான தண்ணீர் குடிக்காமல் இருந்திருப்பீங்க. அதாவது ஒரு நாளைக்கு 2 to 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஸோ அதுக்கு கம்மியாக குடிக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே கான்ஸ்டிபேஷன் வரதுக்கான காரணங்களாக இருக்கும். மூணாவது மேஜர் ரீசன் உடல் உழைப்பே இல்லாமல் இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்குற வேலைகள் எல்லாமே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பே இல்லாமல் இருக்கிறது. ஸோ அதனாலேயுமே கான்ஸ்டிபேஷன் வரலாம். நாலாவது சர்டைன் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிறனால. எந்த மாதிரியான மெடிகேஷன் பார்த்திங்கன்னா, பெயின் கில்லர் இல்லை ஆன்டி டிப்ரெஷன் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறனால, அயன் டேப்லெட் எடுத்துக்கிறனாலையுமே கான்ஸ்டிபேஷன் வரலாம். அஞ்சாவது பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும்போது நம்மளோட டைஜஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ பவல் மூமெண்ட் அதிகமாக இருக்காது. அதனால் கான்ஸ்டிபேஷன் வரலாம். ஆறாவது பார்த்திங்கன்னா ஓவரால் லாக்ஸேட்டிவ் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறனாலையுமே நமக்கு கான்ஸ்டிபேஷன் வரலாம். ஏழாவது மெக்னீஷியம் சத்து நம்ம உடம்புல கம்மியாக இருக்கிறனாலையும் வரலாம். இல்லைனா அயனும் கால்சியம் சத்தும் அதிகமாக எடுத்துக்கிறனாலையுமே நமக்கு கான்ஸ்டிபேஷன் வரலாம். எட்டாவது ஏஜிங், அதாவது வயசாகிறனாலையும் நமக்கு கான்ஸ்டிபேஷன் வரலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்டபாலிசம் ஸ்லோவாகிறனால, ஆனல் மசில்ஸ் வீக் ஆகிறனால கான்ஸ்டிபேஷன் வரலாம். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு 25 to 30 கிராம் நார்ச்சத்து தேவை. ஸோ இந்த நார்ச்சத்து நேச்சுரல் சோர்ஸ் மூலியமாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது பழங்கள், காய்கறிகள் மூலிமா எடுத்துக்கலாம். எந்த மாதிரியான பழங்கள் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழம், வாழைப்பழம், அத்திப்பழம், உலர் திராட்சை, இந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கும் போது நமக்கு மலச்சிக்கல் சரியாகும். காய்கறிகளில் என்ன மாதிரியான காய்கறி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சொரக்காய், புடலங்காய், முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, சக்கரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் நம்ம டெய்லி டயட்டில் ஆட் பண்ணிக்கும் போது நமக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்காது. விதைகளில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்குது. என்ன மாதிரியான விதைகள் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சியா விதை, வால்நட், பாதாம் விதை, சூரியகாந்தி விதை, பூசணி விதை, இந்த மாதிரி விதைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கும் போது அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால நமக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் சரியாகும். இதை தாண்டி வேறு என்னெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றுல 1 ஸ்பூன் நெய்யை உருக்கி சாப்பிட்டுட்டு 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கலாம். இல்லை அப்படின்னா நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய்யை உருக்கி அதை பாலில் கலந்து சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா சித்த மருத்துவத்தில் ஒரு அழகான மருந்து இருக்குது, திரிபலாச்சூர்ணம். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்த 3த்தையும் சேர்த்து செஞ்ச ஒரு பொடி. இதை நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி 5 கிராம் எடுத்து வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்து குடிக்கலாம். இல்லை அப்படின்னா இதே பொடியை அந்த 1 ஸ்பூன் நெய்யில் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம் நீங்கள். அதே மாதிரி ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 2 to 3 லிட்டர் தண்ணி குடிங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப ரொம்ப உடலுக்கு அவசியமான ஒன்று. நீங்கள் பார்க்குற வேலை உடல் உழைப்பே இல்லாத வேலையாக இருக்குது, உக்காந்தே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, காலையில் 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம் கண்டிப்பாக வாக்கிங் போங்க. அது உங்கள் பவல் மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் போடலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.